குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Birds and Hunter. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன. அவை ஆடி பாடி சிரிச்சு சந்தோஷமா அந்த மரத்துல இருந்தது. அந்த மரத்துல நிறைய கனி இருந்தது. அந்த கனிகள் எல்லாம் அந்த பறவைகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தது. எல்லா பறவையும் குட்டி குட்டியா கூடு கட்டிச்சு. அதுல முட்டை போட்டுது, அதுல குஞ்சு வந்தது. சந்தோஷமா குடும்பமும் குடுத்தனவுமா நல்லா இருந்தன. அப்ப அந்த மரத்துக்கு கீழே ஒரு கொடி வளர்ந்தது. அப்போ ஒரு வயசான பறவை அந்த கொடியை பார்த்தது. நேர போய் அந்த கொடியை கொத்தி 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 உடைக்க ட்ரை பண்ணிச்சு. அப்ப இன்னொரு பறவை அதை பார்த்து, ஏன் வயசான பிறகு உங்களுக்கு ஏதாவது ஆயிப்போச்சா? ஏன் அந்த கொடியை கொத்தி கொத்தி டிஸ்டர்ப் பண்றீங்க? இந்த கொடியினால எதிர்காலத்துல பெரிய துன்பம் வரும். இப்பவே இந்த கொடியை அறுத்து எரிஞ்சிடணும், அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அந்த பெரிய பறவை சொல்லிச்சு. அப்ப மற்ற பறவைகள்லாம் பார்த்து அதை சிரிச்சுது. இந்த கொடியாவது நமக்கு கெடுதல் செய்ய போறதாவது? உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால மரம் கண்டு போச்சு, வேலை வெட்டி இல்லாதனால கொடியை கொண்டு போய் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. அந்த கேட்டு பறவையும் வேற வழி இல்லாம கொடியை கொத்துறதை நிறுத்திட்டு மேலே போய் உட்காந்துருச்சு. காலம் ஓடிட்டு மழைக்காலம் வந்தது, வெயில் காலம் வந்தது. காலம் மாறி 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 நாட்கள் நகர்ந்தன. அந்த கொடி மெதுவாக வளர்ந்து பெரிய கொடியாகி மரத்தை சுற்றி 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 வளர்ந்துருச்சு. ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு ஹண்டர் வந்தான். ஹண்டர்னா உங்களுக்கு தெரியும்ல, வேடுவன். மரத்தில் நிறைய பறவை கூடு கட்டியிருக்கிறத பார்த்தான். மரத்தை எப்படி ஏறுறதுன்னு பார்த்தான். அந்த கொடி மரத்தை சுற்றி 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 இருந்தது. அது ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்தது. அவன் அழகாக மேலே ஏறினான். எல்லா கூட்டில் இருக்கிற முட்டைகளெல்லாம் கலல் பண்ணிட்டு போயிட்டான். பல கூடுகள் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. பறவைகள் என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, கொடி சின்னதா இருக்கும் போதே அதை வெட்டி விட்டுருக்கலாமே, இவ்வளோ பெருசாகி நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டன.